வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மசாலா ஊற்றிடாமல் மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மசாலா ஊற்றிடாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே தெளிவாக இருக்குது. மசாலா ஒரு பொட்டு கூட உதிரலை. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மீன் பொரியல். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா எங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அமுக்குங்க, மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், உங்களுக்கே சூப்பராக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த மீன் மசாலா ஊற்றிடாமல் மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், சோம்புத்தூள் வச்சுருக்கேன். அதோட உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட லெமன் சாறு ஒரு அரை லெமன் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்குவோம். தண்ணி பத்தாட்டினா சேர்த்துக்கிடலாம். இப்போ பத்தலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பிரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இதில் மீன் பரட்டிக்கலாம். இது வந்து ஓரா மீன். இதில் பரட்டிக்கலாம். மீன் மசாலா பரட்டி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 1/2 hour ஊறினா தான் இந்த மசாலா தடவி வச்சு ஊறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு மீன் எடுத்து அதையும் பரட்டி வச்சுக்குவோம். இப்போ இதையும் நல்லா பரட்டிக்கலாம். இதையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்த மீன் எடுத்து பரட்டிக்கலாம். இந்த மீன் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஊற்றிடாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எல்லாம் சாந்தும் உரப்பு எல்லாம் உப்பு உரப்பு காரம்லாம் சாந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மண்டை யாரெல்லாம் பொரித்து சாப்பிட்ருக்கியே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். நான் மண்டைக்கு ஒன்று பொரிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மண்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண்டை மசாலா தடவி இதையும் வச்சுக்குவோம். இது எப்படி டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பொரித்து பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இப்போ மசாலா உள்ளேலாம் சாடுற மாதிரி தடவிக்கலாம் மண்டையில். இப்போ இது எல்லாத்தையும் தடவியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஊறட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறட்டும். 1/2 hour சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் பொரிக்கிறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நான் கடல் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கிடலாம். நான் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா காயட்டும். சட்டி காய ஊற்றி மீனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சட்டி காயுது. சட்டி காயட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மீன் பொரிச்சோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன். இது விலையே அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில். உங்கள் ஊரை பக்கம் எப்படின்னு தெரியல. எப்படி விலை என்ன ரேட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் மீனை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு பொரிக்கிறதுனால மீன் ரொம்ப வாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை பாருங்கள், மீன் பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு மீன் பொரியல். இப்போ திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா ஊற்றிடாமல் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வேகட்டும். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மசாலா ஊற்றிடாமல் சூப்பராக வந்துருக்கு. இப்போ இன்னும் நல்லா வேகட்டும். இப்போ தான் திருப்பி விட்டுருக்கோம். திருப்பி நல்லா வேகணும். பாருங்கள், மீன் நல்லா வந்துட்டுருக்கு. சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா வருது. மசாலா ஊற்றிடாமல் நல்லா வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், நல்லா வந்துருக்கு. சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், உங்களுக்கு மசாலா பொருள் கொஞ்சம் கூட ஊற்றிடல, அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெயை பாருங்கள், தெளிவாக இருக்குது. மசாலா ஊற்றிடாமல் தெளிவாக இருக்குது எண்ணெய். இல்லாட்டினா எண்ணெய் பூரா மசாலாவாக தான் இருக்கும். இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள், மீன் பொரிச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திக்கிடுவோம். இப்போ அடுப்பை அமர்த்தியாச்சு. அடுப்பை அமர்த்தி இப்போ இதில் மல்லித்தழை தூக்கிடலாம். பாருங்கள், மல்லித்தழை தூவியாச்சு. இது போட்டால் இது ரொம்ப வாசமாக இருக்கும். மல்லித்தழை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை அமர்த்தியாச்சு. மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பொரிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் மசாலா ஊற்றிடாமல் மீன் பொரிச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொரிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ரொம்ப சூப்பராக பொரிச்சாச்சு. இது நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த மீன் பொரியல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. அப்போத்தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.